எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ காலையில் 9:15 ஆச்சுங்க. எல்லாம் ஸ்கூல் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ காலையில் சமைச்சதுக்கப்புறம் கிச்சன் படுற பாடு பாருங்கள், இப்படி தாங்க இருக்கும். ஸோ இது காலையில் நான் வச்ச டீங்க. ஸோ இது மறந்துடுவேன் யூஸ்வலாக. இப்போ தான் சூடு பண்ணி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணி போல் என்ன ஆரம்பிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ வெளியே இருக்கிறவங்களுக்கு நிறையா பேர் இது எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்பீங்க. என்னப்பா உனக்கு எல்லாத்தையும் அமுச்சிட்டேன், நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன். ஆனால் வெளியே அப்படி தெரியுங்க, உள்ள இதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வீட்டில் குறைய நிரம்புற இடம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் சிங்க் தாங்க. ஸோ இதில் குறைஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் இப்படி திரும்பி அங்கே பார்க்குறக்குள்ள மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிரம்பி இருக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீட்டில் எனக்கு ஓப்பன் கிச்சனுங்க. ஸோ நான் சமைச்சது எல்லாத்தையுமே இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் தாங்க நான் எடுத்து வைக்க முடியும். இங்கே கிச்சன் கேபினெட்டுமே கொஞ்சம் கம்மி தாங்க. ஸோ அதனால் பாத்திரங்கள்லாம் வச்சது போக அரிசி பருப்பெல்லாம் பல்காக வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் அங்கே தள்ளிடுவேன். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ், சர்க்கரை இதெல்லாம் அங்கே தாங்க வைக்க முடியும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ 11:15 ஆச்சு. நான் இனி தீரன் போய் கூப்பிட போகணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.